அபிராமி மச்சான் ஆல்ரெடி 2 ரவுண்ட் முடிச்சிட்டேன். சந்தியா ஏதோ சொன்னான்னு சொல்லி தான் உன்னை வீட்டில் தண்ணி அடிக்கவே அலோவ் பண்ண. சந்தியா என்னதான்டா சொன்னா சொல்ல. டேய் சொல்கிறேன்டா, நான் எவ்வளோ சொன்னாலும் நீ சரக்கு அடிக்க மாட்டேங்கிற, என்னையும் நிம்மதியாக அடிக்க விட மாட்டேன்ற. சொல்கிறேன்டா, நீ ஒரு பெக்கடி, பொறுமையாடுறா. அந்தா எனக்கு பெக்கும் வேணாம் கிக்கும் வேணாம், மேட்ரை சொல்லுண்டா. சரி விட்டு அழுத்துருவா போல. காந்தி பார்க் பக்கம் போயிருந்தான்டா. சந்தியாவும் அங்கே யாருக்காவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் அவளை கண்டுக்கவே இல்லையே. அவளா என்னை கூப்பிட்டா. ஏன்னா மாப்பிள எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கா? நான் சொன்னது நீ நம்பலையா? உன்னை நம்புறேன்டா மச்சான், ஆனால் சந்தியாவை நம்ப முடியல. அன்னைக்கு ஃபோனில் நம்ம காதல் செத்து போச்சு, அதுக்கு கல்லறையே கட்டியாச்சுன்னு ரொம்ப ஓவராக பேசினாடா. இன்னைக்கு திடீர்னு இறங்கி வரனா வேற ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள. சந்தியாவுக்கு அம்மல என்ன லவ் இருக்கு, ஆனால் அவளோட ஈகோ தடுக்குது. அதனால தான் நீ அவளை தேடி வரணும்னு ஆசைப்படுறான். சந்தியா மட்டும் இல்லை மாப்பிள, எல்லா பொண்ணுங்களுக்குமே தான் மனசுக்குள்ள ஈகோன்றது டேண்டு கட்டி உக்காந்துருக்குடா. அது போடுற ஆட்டத்துல தான் இவளுங்கெல்லாம் ஆடுறாளுங்க. டேய் உனக்கு தான் லவ்வரே இல்லையே, பொண்ணுங்களை பத்தி எப்படி இவ்வளோ மேட்டர் தெரிஞ்சு வச்சிருக்க? டேய் மாப்பிள, நான்லாம் பொண்ணுங்களோட சைக்காலஜியை தியேட்டரிக்கெல்லாம் படிச்சு டிசிஎஸ்ஏ பண்ணவேண்டா. தியரியை படித்தவனுக்கு ப்ராக்டிக்கெல்லாம் ஒத்து வராதுடா மாப்பிள. தண்ணி காலி ஆயிடுச்சுடா. சரி கொடு, கிச்சனில் இருக்கு, நான் எடுத்துட்டு. சரி வேணாம், நீ ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். நீ சந்தியாவை எப்படி மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு, நான் போய் கிச்சனில் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ இதை கண்டுக்காத. நீ கனவுல சந்தியாவோட டூயட் பாடு, நான் இவளோட லைவா டூயட் பாடுறேன். காசு வேணாலும் கொடுத்தா சொன்ன உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்குள்ள
டே மாப்பிள்ள, ஏதோ போதையில் தெரியாம அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். தப்பு தான். அதுக்காக என்னை தள்ளி விட்டுருக்கலாம், இல்லைன்னா மூஞ்சில தண்ணி ஊற்றிருக்கலாம். அதையும் விட்டுட்டு இப்படி அடிச்சிட்டியாடா. சாரிடா மச்சான், உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. அண்ணனும் மணி இல்லாத நேரத்துல உன்னை வீட்டுக்குள்ள குடிக்க விட்டதே தப்புடா. இப்படி போதையில ஏடகடமா நடந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. எல்லாம் சரிதான்டா. ஆனா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை உன் காதலுக்கு ஹெல்ப் பண்ணவன யாரோ ஒரு வேலைக்காரிக்காக இப்படி போட்டு அடிச்சிட்டியாடா. டேய், நாங்க அவளை வேலைக்காரியா பார்க்கலடா. விஜய் எங்க குடும்பத்துல ஒருத்தி. ஏற்கனவே பர்சனல் ப்ராப்ளத்தால அவ வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கா. இப்ப நீ ஏதாவது செஞ்சிருந்தேனா அப்பவே அவ உயிரை விட்டுருப்பாடா. சாரி சிஸ்டர், நான் அப்படி வேணும்னே பண்ணல. குடிபோதையில தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற விஜி. நீ ஆத்துக்குள்ள இருக்கிறப்போ இவனை வரவேற்று இருக்க கூடாது. இவன் தப்பானவன் கிடையாது. தப்பான விஷயம் உள்ள போனதுனால இவன் இப்படி நடந்துக்கிட்டான். நீ எனக்காக இவனை மன்னிச்சிரு. மன்னிக்க அண்ணனுக்கு இது தெரிஞ்சா என்னை இந்த ஆத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவா. இதை யார்கிட்ட சொல்லிடாத விஜி, ப்ளீஸ் விஜி. நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. ஆனா இனிமேலாவது இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. இவரையும் விட்டுட்டு சொல்லுங்க. டேய், நீ உள்ள போடா. சாரிடா விஜி, நீ படுத்துக்கோ. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். மன்னிச்சிரு விஜி. தயவு செஞ்சு மன்னிக்கிட்டயும் அண்ணங்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாத விஜி. சொல்ல மாட்டல்ல? இல்ல, சொல்ல மாட்டேன். நீங்க போங்க. சாரி விஜி. என்னக்கா? காலமுக்கு சரி. ஏய், சோத்தை நல்லா கொட்டிக்கினல, என்ன பூச்சி பிடிக்கிற மாதிரி நல்லா அமுக்கடியே.
இங்க இருந்து தப்பிச்சு போவா பாக்குற? அக்கா மகேஷ் வாங்க. என்னடா தம்பி, இங்க இருந்து தப்பிச்சு போவா பாக்குறாக்கா இவ. என்ன தைரியம் இருந்தா இந்த குருவம்மா கிட்ட இருந்த தப்பிச்சு போலான்னு பாக்குறியா நீ? மாணிக்கம், அந்த கம்பியை எடுத்து அடுப்புல வைடா. வேணாக்கா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேக்கா. என்ன விட்டுருக்கா, விட்டுருக்கா. உனக்கு இன்னைக்கு வந்த தைரியம் வேற யாருக்கு இனிமே வரக்கூடாது. நீ ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். கொண்டா அம்பிகா, அம்பிகா, ஐயோ ரமி, என்னம்மா என்னாச்சு? என்ன ஏன் இப்படி அலற? இல்ல அம்பிகா, அம்பிகா. என்ன பிரேமி ஆச்சு உனக்கு? ஏதோ கெட்ட கனவு கண்டியா? ராத்திரில உட்காந்து புலம்புற? அம்மா, அம்பிகாக்கு என்னமோ ஆயிடுது. யாரடி அது அம்பிகா? அதான்க்கா, ஊர்ல இருந்து வரும்போது ஒரு பொண்ணு அபிராமி கூட்டிட்டு வந்தது. அன்னை கூட காணோம் அழுதுட்டு இருந்தால. ஓ, அந்த பொண்ணா? அபிராமி, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுமா, அவ கிடைச்சிருவா, நீ கவலைப்படாதம்மா. ஆமாம்மா. இல்லம்மா, நமக்கு நெருங்கின வாழ்க்கை ஏதாவது ஆபத்துனா நம்ம உள்ளுணர்வுகளுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லுவா. என் மனசு இப்போ ஒரு நிலையில இல்ல. அம்பிகாக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபிராமி, நீ கனவு கிணவு கண்டிருப்ப, அதனாலதான் இப்படி புலம்புற. அதெல்லாம் மறந்துட்டு நீ பேசாம படுத்துங்க. இல்ல, அவ காணாம போயிட்டா. ஒருவேளை அவ தப்பான ஆட்கள் கிட்ட மாட்டிருந்தானா, ஐயோ பகவானே, அவளுக்கு அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ அம்பிகா. அபிராமி, நீ அழாதம்மா, தைரியமா இருமா. ஏதோ நினைச்சு நான் தைரியமா இருக்கிறது. அவ ரொம்ப பாவம்மா. முதல்ல அவ அப்பா அம்மாவை இழந்தா. அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரே ஆதரவா இருந்தது நான் மட்டும்தான். அப்புறம் ஏன் துணை இல்லாம அவ எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ பகவானே. அபிராமி, உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ பயப்படுற மாதிரி அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காதுமா. எங்க இருந்தாலும் அவ நல்லா இருப்பாமா. நீ பேசாம படுமா. எது இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். என்ன கொஞ்சம் தனியா விடுங்கோ, நீங்க போங்கோ. என்னடி இப்படி சொல்லுது? அக்கா நீ வாக்கா.